வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 2 அதாவது 2வது நாள் வீடியோ. இதில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கமாண்ட் லிஸ்ட்டாக ஒவ்வொரு டூல்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது என்ன கமாண்ட்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம் அப்படின்னா, யூனிட்ஸ் அப்படின்றத தான் பற்றி பார்க்க போகிறோம். யூனிட்ஸ் அதனோட ஆலிஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஆலிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ஷார்ட்கட் அப்படின்றது இங்கே நம்ம டைப் பண்ணோடனே அந்த டூல் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். அதுதான் வந்து ஷார்ட்கட் அப்படின்றத சொல்லுவோம். அது ஆலிஸ் அப்படின்றத சொல்கிறது. அந்த டூல்ஸ்குள்ளே நமக்கு என்னென்னலாம் இருக்குது, யூனிட்ஸோட யூசேஜ் வந்து என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன டைப் ஆஃப் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு டோட்டல் பேஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட்ஸ் தான் அப்படின்றத சொல்லுவோம். யூனிட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு டோட்டல் ட்ராயிங்கே வந்து நமக்கு டிசைன் ஆகிட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மைன்யூட் ஒரு மெக்கானிக்கல் எலமெண்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே எம்எம் லிஸ்ட்டில் தான் இருக்கும். அப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா, இங்கே மெக்கானிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டெசிமலில் போடுவோம். அண்ட் தென் எப்போ வேறு யூசேஜுக்கு டெசிமல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சிவில் ட்ராயிங்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அது மீட்டரில் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கு, இல்லை ஒரு எஃப்எம்பி ட்ராயிங் மீட்டரில் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, அந்த மீட்டர் மெஷர்மெண்ட்லாம் கொடுக்குறதுக்கு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெசிமல் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதுவே இன்ஜினியரிங் அப்படின்றத நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா, மீட்டர் யூசேஜ். அடுத்து இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படின்ற பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு பிளான் க்ரியேட் பண்ணுறோம், சிவில் பிளான் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ஃப்ளோர் பிளான் க்ரியேட் பண்ணோம், ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரோ ஃபஸ்ட் ஃப்ளோரோ செக்ஷனோ எலிவேஷனோ அந்த மாதிரி என்ன சம்திங் க்ரியேட் பண்ணணுன்னாலுமே அது என்ன பண்ணுவோன்னா, ஆஸ் ஆன் சைட்டில் நம்ம அடிக்கணக்கில் தான் வந்து மெஷர் பண்ணுவோம். அப்போ அடிக்கணக்கில் மெஷர் பண்ணும்போது அதை ஃபீட் அண்ட் இன்ச்சஸாக நம்ம இங்கே கொண்டு வரோம் அப்படின்றப்போ, அந்த ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் கொண்டு வரதுக்கான ட்ராயிங் மெஷர்மெண்ட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படின்றத சொல்கிறது. அண்ட் தென் ஃப்ராக்ஷனல் அப்படின்றது இருக்கும். இந்த ஃப்ராக்ஷனல் அப்படின்றதுனா என்ன அப்படின்ற பார்த்திங்கன்னா, இதில் ரொம்ப மைன்யூட் யூசேஜ்க்காக தான் யூஸ் பண்ணுறது. டெசிமல் சொன்னால் பார்த்திங்களா, டெசிமல்ன்றப்ப என்ன சொல்லுவோம், 0.00 அப்படின்றத சொல்லுவோம். அந்த 0.00வே 0.025 அந்த மாதிரி மென்ஷனிங் வேணும் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஃப்ராக்ஷனல் அப்படின்றத சொல்லுவோம். அந்தளவுக்கு மைன்யூட் ட்ராயிங்ஸாக வேணும் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃப்ராக்ஷனல் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சயின்டிஃபிக் அப்படின்றத சொல்லுவோம். சயின்டிஃபிக் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா, இந்த 10 பவர் திங்ஸ் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் அப்படின்றத எடுத்துவோம். இது வந்து நம்ம இங்கே நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா, இந்த கீழே இருக்க பார்த்தோம்ல, இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா கமாண்ட் லைன் அப்படின்றத சொல்லுவோம். இந்த கமாண்ட் லைன் அப்படின்றதுக்கு வந்து Control 9 அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த கமாண்ட் லைன் ஆஃப் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் வரும். அதாவது do you want to க்ளோஸ் தி கமாண்ட் லைன் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா அந்த கமாண்ட் லைன் அப்படின்றது க்ளோஸ் ஆகிடும். இஃப் சப்போஸ் எதனா எரர்னால அந்த கமாண்ட் லைன் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி நமக்கு ரெக்கவர் பண்ணணும் அப்படின்றப்ப சேமஸ் அதே மாதிரி Control 9 அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா கமாண்ட் லைன் அப்படின்றது நமக்கு திரும்பி கிடச்சிரும். இந்த கமாண்ட் லைன் அப்படின்றது நமக்கு இங்கே இந்த விஷுவலைசேஷன் வேணுமா வேணாமா அப்படின்றதுக்கு இங்கே ஒரு ஐக்கான் மாதிரி வரும், ஆல்வேஸ் க்ளோஸ் த கமாண்ட் லைன் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு. இதை டிக் கொடுத்துட்டோன்னா எப்போவுமே அது க்ளோஸில் தான் இருக்கும், இந்த இன்டிமேஷன் வந்துட்டுருக்காது நமக்கு. இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றது ஃப்யூச்சரில் வர வீடியோவில் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். இப்போ நமக்கு தேவையில்லை, கமாண்ட் லைன் வியூவில் இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா விஷுவலாக வச்சிடுறோம். அடுத்து இப்போ யூனிட்ஸ் அப்படின்றத கொடுக்க போகிறோம். கமாண்ட் லைனில் என்டர் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் அப்படின்றது கிடச்சிரும். இந்த யூனிட்ஸில் டெசிமல், இன்ஜினியரிங், ஃப்ராக்ஷனல், சயின்டிஃபிக் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் மெஷர்மெண்ட் அப்படின்றது இருந்துகிட்ருக்கும். இந்த ஆங்கிள் மெஷர்மெண்ட் அப்படின்றப்போ டெசிமல் டிகிரிஸ், டிகிரி, மினிட்ஸ், செகண்ட்ஸ், கிரேட்ஸ், ரேடியன்ஸ், சர்வேயர் யூனிட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு மெஷர்மெண்ட் அப்படின்றது இருந்துகிட்ருக்கும். ப்ளஸ் இன்சர்ஷன் யூனிட். இப்போது நம்ம டெசிமல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் டெசிமல்ன்றப்ப என்ன சொல்லுவோம், மில்லிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா அதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீட்டர் அப்படின்றத சொல்லுவோம். இப்போ மீட்டரில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்றப்போ அதனோட ப்ரிசிஷன் என்ன வேணும் அப்படின்றத கேட்போம். ப்ரிசிஷன் கொடுக்குறது மோஸ்ட்லி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேசஸ் இருந்தால் போதும். ஏன்னா நிறையா இருக்கும்போது நமக்கு நிறையா குழப்பம் ஏற்படும். ஸோ ஓகே அப்படின்றது கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா என்டர் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் லைன் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லைன் ட்ரா பண்ணுறப்போ 10 அப்படின்றத கொடுத்தோன்னா 10 மீட்டருக்கு ஒரு லைன் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து மீட்டரில் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்றப்போ. அதே மீட்டர் ட்ராயிங்கில் தான் எப்போவுமே நின்றுருக்கும். நம்மளாக இதை திரும்பி ரீடிஃபைன் பண்ணுற வரைக்கும் இது மாறாது.
அதுவே இப்போ நான் இன்ஜினியரிங் அப்படின்றத கொடுக்குறேன் அப்படின்னா இன்ஜினியரிங்கில் சேம் அதே ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் எப்படி வேணும் அப்படின்றத கொடுத்துட்றோம். இப்போ ஃபீட்